வணக்கம். இது ஆன்மீகமும் ஆரோக்கியமும் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். நான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டைரெக்டாக நம்ம கிச்சனுக்குள்ளே போய் சமைக்க வேண்டியது தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை செக் அவுட் பண்ணுங்கள். நிறையா இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது கிச்சனுக்குள்ளே வாங்க போகலாம். இதுதான் பாருங்கள், நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி கேரட், பீன்ஸ், தேங்காய் போட்டு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, ரெட் சில்லி தாளிக்க போகிறேன். அப்புறமா வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு ஸ்டியூ பண்ண போகிறோம். அதுக்கு நான் ரெடியாக கோகனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெடிமேட் கோகனட் மில்க் தான். அதுக்கப்புறமா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குழம்பு, நிலக்கடலை வச்சு ஒரு காரக்குழம்பு பண்ண போகிறோம். இந்த நிலக்கடலை நான் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அஃப்கோர்ஸ் இது நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். பாக்கி எல்லாத்துக்கும் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த 3 ஐட்டமும் நம்ம ஒரே டயத்தில் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3 கடாய் போட்டிருக்கேன் ஸ்டவ்வில். ஃபஸ்ட்டு கடாயில் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அது காரக்குழம்புக்கு. அடுத்து சின்ன கடாய் ஸ்டியூவுக்கு, அதில் சன்ஃப்ளவர் ஆயிலும், இந்த கடாயில் சன்ஃப்ளவர் ஆயில் பொரியலுக்கும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம 3ஐயும் தாளிச்சிடலாம். 3க்கும் வேறு வேறு விதமான தாளிப்பு ஐட்டம். இப்போ பொரியலுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ரெட் சில்லி, வரமிளகாய் அது தாளிச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காரக்குழம்புக்கு கடுகு, வெந்தயம், பெருங்காயம். வெந்தயம் அதுக்கு ரொம்ப அவசியம். இப்போ நம்ம ஸ்டியூவுக்கு கடுகும் சோம்பும் தாளிச்சிருக்கேன். ஸ்டியூவில் அந்த சோம்பு ஸ்மெல் நல்லாவே இருக்கும். இப்போ ஸ்டியூவுக்கு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒழித்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இந்த பக்கம் பொரியல் தாளிப்பில் நான் பீன்ஸும் கேரட்டும் போட்டாச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம பூசணிக்காயை போட்டுற. ஸோ 3 ஸ்டவ்லேயுமே 3 ஐட்டமும் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நான் இதில் எல்லாத்துலேயும் தண்ணி கொஞ்சம் தெளிச்சிட்டு, தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு, அது நல்லா பாயில் ஆகணும் இல்லையா? ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு மூடி வச்சுட்டேன். இது எப்படியும் ஒரு 10 to 15 minutes ஆகும் நல்லா குக் ஆகிறதுக்கு. நம்ம இந்த பக்கம் நம்ம காரக்குழம்புக்கு வரலாம். ஒரு பக்கம் நான் தண்ணியும் வச்சுருக்கேன் சாதம் வடிக்கிறதுக்கு, ஒரு பக்கம் தண்ணியும் கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ குழம்புக்கு நான் தக்காளி சேர்த்துருக்கேன். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச நிலக்கடலையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த நிலக்கடலையை நான் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு சேர்த்துருக்கேன். இதோட மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா இந்த சாம்பார் பொடியும் நிலக்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா, நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம புளி தண்ணியை சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பண்ணுற குழம்பு 3 பேருக்கான அளவு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட புளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த நிலக்கடலை ஹை ப்ரோட்டீன். ஸோ இன்றைக்கி பண்ணுற குழம்பு நல்லா ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள குழம்பு. ஸ்டியூ இந்த வெள்ளை பூசணிக்காய் சேர்த்து இருக்கிறதுனால நல்ல ஒரு டீடாக்ஸ் வெஜிடபிள். அதே மாதிரி நம்ம கேரட், பீன்ஸ் பொரியலையும் ஃபைபரும் விட்டமின்ஸும் ஜாஸ்தி. இப்போ பொரியல் ஆகிடுச்சு, தேங்காய் போட்டாச்சு. இதில் தேங்காய் போட்டு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா இந்த கன்சிஸ்டன்சி, நல்லா திக்காக இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அந்த அளவுக்கு கொதிக்கணும். இப்போ வெள்ளை பூசணிக்காயும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் பாலை சேர்த்துற வேண்டியதுதான். நான் இப்போது நல்லா திக்கு தேங்காய் பால். இது நீங்கள் தேங்காயிலேருந்து டேரெக்டாக எடுக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ சுட சுட சாதம், வெள்ளை பூசணிக்காய் ஸ்டியூ, கேரட், பீன்ஸ், தேங்காய் போட்ட பொரியல், நிலக்கடலை காரக்குழம்பு, சூப்பரான லஞ்ச் ரெடி. லஞ்ச் எப்படி இருக்குன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.